சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் நவம்பர் 17ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் திருநாள். மேஷராசி நண்பர்களுக்கு முதல் முக்கியமாக இன்றைய நாள் எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலையில் ரொம்ப அதிகமான பழு, இதெல்லாம் இன்றைய நாள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. உங்களை அந்தளவுக்கு ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் பண உதவி, பணம் தேடி வர்றது, உடம்பு நல்லா இருக்கிறது, ஆரோக்கியம் பேணி காப்பதுங்கிற மாதிரி சூப்பராக இருப்பீங்க. எல்லாத்துலேயுமே மேன்மை. நிறைய பேருக்கு இந்த நாள் இன்றைய நாள்லேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 25 நாளுக்குள்ளே கவர்மெண்ட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். சில பேருக்கு தீயணைப்புத்துறை, சில பேருக்கு கவர்மெண்ட் எந்த ஒரு செக்டாரில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அமோகமாக இருக்குது. எல்லாமே நிரந்தரமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வேத வராக சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். நடக்காத காரியங்கள்லாம் எனக்கு எப்படா நடக்கும் அப்படின்னு உட்காந்துருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தீரும். உணவகம் நடத்திட்டு இருக்கீங்க, சுத்தமாக கஸ்டமரே வரல, நானும் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு நல்ல ஃப்ளோ ஆஃப் இன்கம், கஸ்டமர்ஸ் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் குழந்தைகள் பெரிய அளவுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நினச்சா போதும் நடந்துடும், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதுலேயும் சுகஸ்தானத்தில் சந்திரன் சனி வக்கரத்தில் உட்காந்துருக்கக்கூடிய பார்வை பலத்தில் உட்காந்துருக்கு. ஸோ பழைய விஷயங்கள்லாம் எடுத்து முடிக்கிறது, பழைய நிலம், வீடு, சொத்து பத்துக்கள் சமாச்சாரம், அதெல்லாம் இன்றைய நாள் நடத்தி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. உங்களுக்கு இது நடக்கணும்ன்றதா நடந்துடும். அதுதான் இந்த நாள் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. மெயினாக ஆண்கள்கிட்ட மட்டும் சண்டை போடாமல் இருக்கணும், பெண்கள் அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி இன்றைய நாள் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இருப்பது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சனி வக்கர பார்வையாகவும் 3ஆம் இடத்துல கனெக்ட் ஆகுது. அது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால வண்டி வாகனங்கள், சகோதர சகோதரிகள் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பேசி பழகணும். பழைய விஷயங்கள்லாம் பேசினீங்கன்னா தேவையில்லாத பஞ்சாயத்து பிரச்சனைன்னு ஓடும். ஸோ இதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. எல்லாமே நல்லபடியாக இருந்தப்போ இன்றைய நாள் மெயினாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காவல் தெய்வங்கள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக குடும்பம் ஒன்று சேரும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பிரச்சனை, வாக்குவாதம், இந்த சமாச்சாரங்கள்லாம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். தேவையே இல்லாத பயம்லாம் விட்டு தள்ளிடலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகமாக எல்லா விஷயம் நடக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் வேகத்தில் போனால் தவறாயிடும்னு புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் போகணும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய வேலைகள் செட் ஆகாது. பொறுமையாக செய்யக்கூடிய வேலைகள் பெரிய அளவுக்கு செட் ஆகும். மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராதை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக 2 விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒன்று, இரவு நேரத்தில் பிரயாணம், இரவு நேரத்தில் உணவு. அடுத்தது, ஹஸ்பண்ட் கூட சண்டை போடாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் நண்பர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எந்த ஆணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. அதே மாதிரி சில பேருக்கு சறுக்கிறது, சின்னதாக ஹெல்த் பிரச்சனை வர்றது, இதெல்லாம் வரும். அதை மட்டும் பார்த்துங்க. வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், அமோகமான நாள். முருகப்பெருமான் வழிபாடு.
ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபார திருப்தி, பொருளாதாரத்தில் ஏற்றம், கவனமாக எல்லா காரியத்தையும் முடிப்பதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. எதுவுமே உங்களால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு ப்ரெஷரில் ஒரு விஷயத்தை முடிக்க போகிறீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட, அப்பா சம்மந்தப்பட்ட, மூத்த பையனுக்கு நடக்க வேண்டிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு பேர குழந்தைகளே பிறக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்தில் மாற்றம். சந்திரன் தொடர்பு கொண்டுட்டார். சனி வக்கரமாக வேலை பார்க்குறார். ஸோ அதனால் கண்டிப்பாக தொழிலில் அலைச்சல் இருக்கும். 2 தடவை 3 தடவை ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்கும். பழைய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடியும். புது விஷயத்தை ஆரம்பிக்கும் போது சில பிரச்சனை கொடுக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருள் சேர்க்கை, தனலாபம், முயற்சி என்ன இருக்கோ அது கண்டிப்பாக எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், தெய்வ கட்டாட்சம் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஸோ இந்த மாதிரி நாட்களில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். எந்த கவலையும் கிடையாது. அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் அவசரப்படக்கூடாது. தேவையில்லாமல் சண்டை சச்சரவுக்குள்ளே போகக்கூடாது. எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மனப்பான்மை இன்றைய நாள் இருக்கப்படாது. அதை மட்டும் பார்த்துங்க. ஏன்னா இன்றைய நாள் நம்ம கேட்கும்போது அது நமக்கு தப்பாக போயிடும். மற்ற நாட்கள் அதே நீங்கள் எதிர்த்து கேட்டால் கூட தப்பு கிடையாது. இந்த மாதிரி நாட்கள் நம்ம கேட்கும்போது தேவையே இல்லாமல் ஒரு பயத்தையும் தேவையே இல்லாமல் கலக்கத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குளிர்ச்சியாக இருப்பீங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த கவலையும் கிடையாது. நிம்மதியாக இருப்பீங்க. எல்லாமே உங்கள் வசமாகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்து இது நமக்கு நடக்குமா தெரியலையேங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் இருந்துட்டிங்கன்னா போதும், நல்லபடியாக நடந்துடும். நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.